வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான பதிவு. இந்த தமிழ் வருட பரப்பு, அதாவது சித்திரை மாசத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி நமக்கு வருது. இந்த தமிழ் வருட பிறப்பு பாத்தீங்கன்னா நமக்கு 2 சிறப்புகளோட வருதுன்னே சொல்லலாம். அது என்ன சிறப்புங்கிறத பத்தியும், இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பத்தியும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். அந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பொதுவா சூரிய பகவான் ஒரு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நாம 1 மாசம்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 12 ராசிகள்லயும் சஞ்சரிச்சு முடிக்கக்கூடிய காலம் தான் நமக்கு 1 வருட காலமா இருக்கு. இப்படி சூரிய பகவான் முதல் ராசியான மேஷ ராசியில சஞ்சரிக்கக்கூடிய நாளை தான் நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். அதாவது சித்திரை மாசத்தோட முதல் நாள். இப்படிப்பட்ட சித்திரை மாசத்தோட முதல் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இந்த வருஷம் 2 சிறப்புகளோட இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு. அது என்ன 12 வருடங்கள்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இருக்கிறது சோபகிருது தமிழ் வருடம். மொத்தமா 60 தமிழ் வருடங்கள் நமக்கு இருக்கு. சோபகிருது வருஷத்துக்கு அப்புறமா இனி நமக்கு பிறக்க போற வருஷம் குரோதி தமிழ் வருஷம். இந்த குரோதி தமிழ் வருடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் ஒன்னா சேர்கின்ற அமைப்பு நமக்கு இருக்கு. இது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நமக்கு வரும். அந்த வகையில இந்த தமிழ் வருட பிறப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாவும் அதிசக்தி வாய்ந்த நாளாவும் இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தமிழ் வருட பிறப்பு சூரியனோட நகர்வை வச்சுதான் நாம நிர்ணயிக்கிறோம். அந்த வகையில சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து நமக்கு புது வருஷம் ஆரம்பமாகிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படி 2 சிறப்புகளோட வரக்கூடிய இந்த தமிழ் வருடம் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும், நல்ல ஆரோக்கியத்தையும், செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வாராகி அம்மா கிட்ட நாம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பதிவை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கு. இது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த வகையில பார்க்கும்போது இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த குரோதி தமிழ் வருடம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களும் வழிபாடுகளும் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். நம்ம இன்னொரு சேனலான வஜ்ரகோஷம் யூடியூப் சேனல்ல இந்த குரோதி தமிழ் வருடத்தோட முதல் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி, அதாவது இந்த வருடம் ஃபுல்லா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகிறதுக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம 3 முறை மட்டுமே சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். உங்க பர்ஸ் நிரம்பி வழியிற அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். எண்ணி வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எளிமையா நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நமக்கு பிரியாணி இலை தேவைப்படும்.
கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலைய நீங்க எடுத்துக்கோங்க. இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர் இல்லைங்கிறவங்க மட்டும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் நமக்கு நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கிரீன் கலரை யூஸ் பண்றது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட நேரம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா காலையில 4:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த நாள்ல பூஜை செய்யறதுக்கான நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலையில 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. அதனால வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி காலையில இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த நாள்ல நமக்கு கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி 4 நிமிடங்களுக்கு நமக்கு வருது. இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை காலையில எப்ப செய்யணுங்கிறத பத்தியும் நைட்டு எந்த டைம்ல செய்யணுங்கிறத பத்தியும் அடுத்ததா இந்த நாள்ல வரக்கூடிய கோல்டன் மினிட்டை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 நேரத்துல உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் இந்த வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்க எழுதுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 520741. இந்த 741ங்கிற ஏஞ்சல் நம்பரை மட்டும் நீங்க 3 முறை எழுதணும். அடுத்ததா 889, அதுக்கும் கீழே வெறும் 8. இத மட்டும் நீங்க எழுதினா போதும். நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலைக்கு பின் பக்கத்துல இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இப்படி பிரியாணி இலையில எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரியும் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு பண மழை பொழியிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும். இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலையை எடுத்து பத்திரமா பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. அது பர்ஸ்லயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பீரோலையும் வைக்கலாம். இந்த பிரியாணி இலைய நீங்க மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த குரோதி தமிழ் வருடம் ஃபுல்லா இந்த பிரியாணி இலை அப்படியே இருக்கட்டும். இந்த குரோதி தமிழ் வருடத்தோட கடைசி நாள் அன்னைக்கு இந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கம் வந்து ஊதி விட்டுருங்க. பிரியாணி இலைய வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த பரிகாரத்தை நாம சக்தி வாய்ந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்ய போறோம். நிச்சயமா இதை செய்யக்கூடிய எல்லாருக்கும் 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா பணவரவுல நல்ல மாற்றங்கள் இந்த குரோதி தமிழ் வருடத்துல உங்களுக்கு ஏற்படும்.
இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.